பட்சமாய் பேசும். நீ சொல்ற ஒரு வேலைக்காரிக்கு சமானமா கூட நான் கிடையாது. ஆமென். ஆண்டவர் என்ன மகனே மகளேன்னு சொல்றதுக்கு எனக்கு என்னங்க தகுதி இருக்கிறது? தகுதி ஒன்று உனக்கு கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னோட நான் பட்சமா பேசுவேன், உன்னோட பட்சமா பேசுவேன். பட்சமாய், சிநேகமாய், அன்பாய், பரிவாய். நீ கஷ்டப்படுற நேரத்தில், நீ வேதனைப்படுகிற நேரத்தில், துக்கம் என்று சொல்லுகிற நேரத்தில், நீ கண்ணீர் என்று சொல்லுகிற நேரத்தில் உன் கண்ணீரை துடைத்து உன்னோடு பட்சமாய் பேசுகிற தேவன் நான் அல்லவா? என் ஆண்டவர் என்னோட பட்சமா பேசணும்னு விரும்புறவங்க எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா என்னோட பட்சமா பேசணும். ஆமென். இயேசு பேசுறத கேட்டிருக்கீங்களா? 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 அருமை செல்ல தகப்பன் பேசுறத பலமுறை விடாமல் அவர் சத்தத்தை காதுல கேட்டுட்டு ஒரு நண்பனை போல், ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அவர் அமர்ந்திருக்கிற அனுபவங்களை வாழ்க்கையில அனுபவிச்சு இன்றைக்கும் அதை ருசித்துக் கொண்டு உங்களோட சொல்றேன். அவருடைய சத்தம் காதை சோனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. அது பெண்மான்களை ஈன பண்ணுகிறது. அவருடைய சத்தம் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் இருக்கிறதை போல் அழைக்கிறது. அவர் பேசுகிற சத்தம் காதல விழ 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 விழ. நீ உன் துக்கங்களை மறப்பாய், உன் கஷ்டங்களை மறப்பாய், உன் வேதனைகளை மறப்பாய். இனிமே ஊழியமே செய்ய மாட்டேன் சொல்லி நிற்கிற நீ கர்த்தருக்காய் நீ எழுந்திருப்பாய். நீ கொழுந்து விட்டு எரிவாய், நீ பிரகாசிப்பாய், நீ ஜொலிப்பாய். ஆண்டவர் பேசுற சத்தம் என் காதுகளிலே விழ வேண்டும். ஐயா, தேவன் பேசுகிற சத்தத்தின் மேன்மை அதனுடைய இருதயத்தை திடனுள்ளவர்களாய் மாற்றுகிறது. தேவன் பேசுகிற சத்தம் நம்முடைய வாழ்க்கையை தைரியசாலிகளாய் மாற்றுகிறது. அவர் பேசுகிற சத்தம் நம்மை விசுவாச சந்ததிகளாய் மாற்றுகிறது. ஒரு தகப்பன் பேசுறதை விட, ஒரு தாய் பேசுறதை விட நம்மோடு பட்சமாய் பேசுகிற ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. அவருக்கு தெரியும் நீ ரணமாக்கப்பட்டிருக்கிறாய் என்றவருக்கு தெரியும். நீ கள்ளர்களினால் பாதிக்கப்பட்டதவருக்கு தெரியும். உன் வஸ்திரத்தை உரிந்து போட்டார்கள் அவருக்கு தெரியும். உன்னை குற்றுயிராய்க்க வைத்திருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆகையால் ஆசாரியரும் லேவியனும் கண்டுகொள்ளா நேரத்திலே நல்ல சமாரியராய் நமக்காய் வந்து அமர்ந்து நல்ல தகப்பனாய், நல்ல தகப்பனாய், நல்ல தகப்பனாய் நம்மோடு பட்சமாய் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. பட்சமாய் பேசுகிற தேவன். வாழ்க்கையில நம்பிக்கையா நம்ம பல பேரை நினைச்சிருக்கிறோம். அவங்க வாயிலிருந்து கூட சில நேரத்தில் நம்ம இருதயத்தை உருவ குத்துகிறது போல வார்த்தைகள் புறப்பட்டு வரும். யோபு அதை சொல்றாருல்ல, யோபு வாழ்க்கையில அனுபவிச்சுன்னு சொல்றாருல்ல. ஏங்க, நான் ஒரு நாள் கோட்டு சூட்டு போட்டு போன காலத்துல அன்னைக்கு ஊத்ஸ் தேசத்துல எல்லாரும் எழுந்து என்னை கும்பிடுவார்கள், நமஸ்காரம் பண்ணுவார்கள். அன்னைக்கு என் மனைவி என் புருஷனை விட்டா உலகத்துல சூப்பர் ஸ்டாரே கிடையாதுன்னு சொன்னா. ஆனா கஷ்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்த உடனே, சரீரத்துல பலவீனம் வந்த உடனே, ஐயா ஓட்டெடுத்து சரீரத்தை சுரண்ட ஆரம்பிச்ச உடனே, ஐயா செத்து தொலை, ஐயா நீ செத்துறியா, நீ செத்துறியா, தயவு செய்து செத்துறியா, ஆண்டவரை தூஷிச்சு ஜீவனை விட்டுறியா. இதுதாங்க உலகம், இதுதாங்க உலகம். ஆனால் உன்னோடு பட்சமாய் பேசுகிற ஒருவர் உண்டு. அவர் கர்த்தராகிய தேவன் மாத்திரமே. உன்னோட பட்சமா பேசுவார். உன் பலவீன நேரத்தில், உன் கஷ்ட நேரத்தில், உன் துக்க நேரத்தில், வேதனையில துடி துடியா துடிச்சுக்கிட்டு இருப்ப. வேதனையை சொல்ல தெரியாது உனக்கு.
யாருக்கும் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாதுங்க. என் வேதனை அறிந்து கொள்வது யார்? இருதயம் வலிக்கும், கஷ்டம் தாங்க முடியல. ஆனா அந்த இருதய வலியினுடைய அர்த்தம் அவருக்கு தெரியுமங்க. ஐயா, உன்னுடைய சிநேகிதனுக்கு தெரியாது, உன் நண்பர்கள் யாருக்குமே தெரியாது, உலகத்தில் இருக்கிற பெற்றாருக்கு கூட தெரியாதுங்க. ஆனால் நம்மோடு பட்சமாய் பேசி நம்மை அரவணைச்சு மார்போட வச்சுக்கிற ஒரே நேசர் நம்முடைய கர்த்தராகிய தேவன். அவர் சொல்லுகிறார், என் சட்டைகளின் கீழ் இருக்கிற உனக்கு இந்த பாக்கியம் உண்டு.